எத்தியோப்பியாவிலிருந்து புறப்பட்ட பயணிகள் விமானம் கென்யா அருகே கீழே விழுந்து விபத்திற்குள்ளானதில் அதில் பயணித்த 157 பேரும் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 4 பேர் இந்தியர்கள் என்பது தெரியவந்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவின் தலைநகர் அடிஸ் அபாபாவிலிருந்து கென்ய தலைநகர் நைரோபிக்கு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான போயிங் 737 ரக விமானம் புறப்பட்டது. அந்த விமானத்தில் 149 பயணிகள், 8 ஊழியர்கள் என மொத்தம் 157 பேர் இருந்தனர். விமானம் நைரோபியை நெருங்கிய போது நைரோபியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிஷோப்டு நகரில் திடீரென விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 157 பேரும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து காலை 8:45 மணி அளவில் நடந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. விபத்தை எத்தியோப்பியா பிரதமர் அலுவலகம் உறுதி செய்துள்ளது. மேலும் உயிரிழந்தோருக்கு எத்தியோப்பிய பிரதமர் அபை அகமது இரங்கல் தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். விபத்தில் 32 கென்யா நாட்டைச் சேர்ந்தவர்களும், கனடா நாட்டைச் சேர்ந்த 18 பேரும், எத்தியோப்பியாவைச் சேர்ந்த 9 பேரும், அமெரிக்காவைச் சேர்ந்த 8 பேரும், சீனாவைச் சேர்ந்த 8 பேரும், இங்கிலாந்தைச் சேர்ந்த 7 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நைரோபியில் நாளை ஐநா சபையின் முக்கிய மாநாடு ஒன்று நடைபெற உள்ள நிலையில் இந்த விபத்தில் ஐநா சபையின் முக்கிய நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. விபத்திற்குள்ளான இந்த விமானம் புதிய விமானம் என்றும் விபத்திற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது.